சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சால். தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக 47 விழுக்காடு பலத்தோட இருக்கிறாங்க. தேமுதிக 2.7. இவங்க ரெண்டோரும் 50% பலத்துல வந்துருவாங்க. ஸோ இந்த அணி ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்கு. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 45 விழுக்காடு பலம் திமுக அணிக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப தேமுதிகவும் வந்திருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையிலும் 45+ங்கிற லெவல்ல தான் ஸ்டாலின் இருப்பார். இது அரசியலையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் போலரைசேஷனோட ஒரு பின்விளைவு தான். அது இன்னைக்கு ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய அந்த கடந்த காலத்தின் கைதிகளாக கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு இந்த அறத பழசான விஷயங்களை ஈரோடு கிழக்குல ஸ்லிப்பர் ஷாட் வாங்கின பிறகும், பல தேர்தல்களில் அடி வாங்கி ஜெயலலிதா சத்தம் பிறகும், அது இல்லைன்னு ஆன பிறகும், இன்னும் பிரிசனரா பாஸ்டா இருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகளுக்கு இது தெரியாது. காரணம் 98ஆம் ஆண்டிலே ஒரு போலரைசேஷன், 2 போலரைசேஷன் உருவாச்சு. ஒன்று பாமக வர்சஸ் ஆன்டி பிஎம்கே, வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர். தென் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம். 2 போலரைசேஷனை 98 ஜெயலலிதா உருவாக்குனாங்க. திமுகங்கிறது கலைஞர் ஜெயலலிதா, திமுக அச்சினை பொருட்கள், கலைஞர் ஜெயலலிதா உயிர்திணை பொருட்கள். கலைஞர் ஜெயலலிதானே அதுவும் இருந்து இதுவும் இருந்தது. 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை, சீமான் எழுச்சி, தமிழ் தேசியத்தின் எழுச்சி, சுதந்திர போர், இந்திய எதிர்ப்பு போர், ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு, ஜாதி கடந்து தமிழ் மண்ணில் உருவாச்சு. அதுல உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. இவங்க இன்னைக்கு 8.2 இருக்கிறாங்க. இது தமிழர் அல்லாதார் போலரைசேஷன். ஆக 3 போலரைசேஷன்ல ஸ்டாலின் பெரிய லாபத்தை அடைகிறார். சாப்ட் இந்துத்துவாவுக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பெரிய ஒரு பிளாக் இருக்கிறாங்க. அவங்க இந்த விஜய்க்கு போடுவாங்க, அவங்க ஒன்றும் இல்லை இதுக்கு போடணும், மோடி எதுக்கே துப்பு இல்லாம, தெம்பு இல்லாம, திராணி இல்லாம, பல சினிமா ஹீரோயின்களும் ஹீரோக்களும், சிவகார்த்தியன் போன்ற பல ஹீரோக்கள் மத்தியில இது இன்னைக்கு கேலி பொருளா வேடிக்கையா பேசப்படுது. ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதி விஜய்னு. இந்த ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு கன்சால்டேட் ஆகும். அடுத்து வரையர் சமூக ஓட்டு திருமாவளவன் திமுக கன்சால்டேட் ஆகும். இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் சீமானோட தமிழ் தேசிய அரசியல், இதோட பின் விளைவுகள், இது எல்லாமே திமுகவுக்கு கன்சால்டேட் ஆகும்போது தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு, அதுவும் அவர்களுடைய சமூக தாக்கம், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, பிரேமலதா அம்மையாரின் பிரச்சார பலம், விஜயபிரபாகரன், பாமர மக்களிடம் விஜயபிரபாகரன் உள்ள செல்வாக்கு, எல்லாம் திமுக அணிக்கு வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் விக்கிரவாண்டியில் உள்ள போலரைசேஷன் 63 விழுக்காடு வாக்குகள். தேமுதிகவும் உள்ள அந்த போலரைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது அன்னியூர் சிவா வன்னியர், புரோ வன்னியர், நான் வன்னியர் கன்சால்டேஷன் 63ங்கிறது 50க்கு குறையாது. மேற்கு மண்டலத்தில் உள்ள போலரைசேஷன் தேமுதிக வரும்போது மேற்கு மண்டலமும் புரோ வெள்ளாள கவுண்டர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சியில் பெரிய வெற்றியை தேடி கொடுத்தவர். டெண்டு கலாச்சாரமா, டெண்டு கொட்டாயா என்னெல்லாமோ சொன்னாங்கல்ல, பட்டி கலாச்சாரமா, ஒட்டவர் மேபி, அந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. வெள்ளக்கோயில் சாமிநாதன், முத்துச்சாமி, சக்கரபாணி, புரோ வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேட்டிங் நான் வெள்ளாள கவுண்டர் 50 விழுக்காடு வரை நெருங்க முடியும் அங்க. ஸோ தேமுதிக இதுக்கு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு, ஒரு பெரிய சக்தி ஆட்டு உள்ள வர்றாங்க. தேமுதிக வர்றதுனால தேனி மாவட்டத்துல திமுகவோட பலம் பெருகுது. ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன், பிரமலை கள்ளர், தினகரன் அந்த லோக்கல் லீடர் வந்துட்டார், மேலும் பெருகுது. ஓபிஎஸ் பார்க்கிறாரு, இதை மீறி நம்ம மாட்டிடக்கூடாது, அதிமுக தப்ப முடியாது, வெற்றி பெற முடியாது. வருகிறார் திமுக அணிக்குள்ள. எப்படி வராரு, என்ன ரூபத்துல வராருன்னு இன்னும் எனக்கு மொடாலிட்டிஸ் தெரியல. ஆனா ஸ்டாலின் முதல்வர்னு தேமுதிக உள்ள வந்ததுமே ஓபிஎஸ் முடிவெடுத்துட்டாருங்கிற தகவல்கள் நமக்கு வருது. ஸோ இந்த அணிக்கு போட்டியே இல்லை என்ற களம்தான். மக்களவை தேர்தலில் நான் மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷுக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன். வெளிப்படையா தானப்பா சொல்றேன், 35 சீட்டுக்கு மேல ஸ்டாலின் ஜெயிப்பாரு, 48 விழுக்காடு வாக்கெடுப்பாங்கன்னு கொடுத்தேன். தெரியும் எங்க தலைவர்களுக்கு 39 சீட்டு ஜெயித்துட்டாரு,
47 விழுக்காடு வாக்கெடுத்தார். நான் சொன்னதோட 1 விழுக்காடு வாக்கு தான் குறைஞ்சாரு மு.க. ஸ்டாலின். விக்கிரவாண்டி போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். 55 விழுக்காடு வருவாருன்னு ஸ்டாலின் 63 போனார். ஜோசப் விஜய் சீமானை ஏமாத்திட்டு இருந்தார். அவருக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு. அவரை பற்றி பேசினா சீமானுக்கு செல்வாக்கு வந்துரும்னு சீமானை ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு ஜோசப் விஜய். ஜானாரிக்கசாமி நத்திங், அவர் கூலிக்கு மாரடிக்கூடிய கூட்டம். அதை விட்டுறலாம், அதை விட்டுலாம், பேசிட்டு தான் இருக்கணும், அப்பதான் விஷயம் வெளியே வரும். ஸோ அந்த இடத்துக்குள்ள போலரைசேஷன் தான் வந்து 25 விழுக்காடு பாமகவுக்கு சொன்னேன், 29 வந்துட்டாங்க. 55 சொன்னேன், 63 போயிட்டாரு மு.க. ஸ்டாலின் தலைமை. ஸோ அந்த போலரைசேஷன் மீண்டும் வட தமிழகத்தில் ரிப்பீட் ஆகும். அதற்கு தேமுதிக பெரிய துணை நிற்பாங்க. அதே மாதிரி மேற்கு தமிழகத்திலும் போலரைசேஷன் வரும், அதற்கும் தேமுதிக துணை நிற்பாங்க. கேம் ஓவர். ஸ்டாலின் முதல்வருங்கிறது தெளிவாயிடுச்சு. ஏனுமே ஸ்டாலின் பெரிய ஆர்கனைசர், காமலசண்டா இருக்க மாட்டாரு, கவனக்குறைவா இருக்க மாட்டாரு, அசிரத்தியா இருக்க மாட்டாரு. கூட்டணி கட்சிகளும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு கடுமையா உழைச்சி வெற்றியை என்ஷூர் பண்ணி கொடுப்பாரு. ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்ததெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். காங்கிரஸுக்கு கொடுத்ததெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். கம்யூனிஸ்டுக்கு கொடுத்ததெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இந்த சூழ்நிலையில தேமுதிகவும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத சூழ்நிலையில ஸ்டாலின்ட்ட வந்து எம்பி ராஜ்யசபா எம்பி போஸ்டையும் எம்எல்ஏ போஸ்டையும் வாங்க வந்திருக்காங்க. வின் 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 சிச்சுவேஷன். இது உண்மை நிலைமை. மோடிஜி ஃபார் பிஎம் 2029 சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இதை ஏன் பேசுறான்னா, ரவீந்திரன் துரைசாமி யதார்த்தத்தை பேசுவான், உண்மையை பேசுவான். அதுல என்னைக்குமே தான் சொல்றது கரெக்டா வரணுங்கிறதுல அவன் தெளிவா இருப்பான். 10க்கு 8 சரியா வரணும்னு தெளிவா இருப்பான். நான் சொன்னா இல்லையா 70 விழுக்காடுக்கு மேல ஈரோடு கிழக்குல திமுக வாக்கெடுப்பாங்கன்னு? அதுதானே நடந்தது. சீமான் என் சகோதரன் தான். எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கெடுப்பாருன்னு எங்கேயும் ப்ரெடிக்ட் பண்ணல. எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும், என்ன களம் எப்படி இருக்குன்னு. பட் அவர் எடுத்த 16 விழுக்காடும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தும். இடைத்தேர்தலே 16ன்னா பொது தேர்தல் இதோட கூடி போவார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வட தமிழகத்துல 5 விழுக்காடு வாக்கு 2021 இழந்திருக்காரு. மேற்கு தமிழகத்துல 5 விழுக்காடு உயர்ந்திருக்காரு. ஸோ தேமுதிக இன்னைக்கு கூட்டணிக்கு வர்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை பெரிய அளவுக்கு மேலும் உயர்த்தி கொடுக்குது. இதுதான் நிலைமை. இந்த நிலைமை வரும் என்று எதிர்பார்த்தது அரசியல் விமர்சகர்களிலே ரவீந்திரன் துரைசாமி ஒருவர் தான். மற்றவங்கள்லாம் கடந்த காலத்தின் கைதியாக எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரே மேனன் மலையாளி, மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை. நடத்தினால் தன் ஜாதி எவ்வளவு என்று தெரிந்துவிடும் என்று மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்று அடித்து விளையாடும் சீமான் அதிமுக வாக்கில் 8.2 விழுக்காடை எடுத்து விட்டார். ஆனா அங்க சமூக நீதி எழுச்சி வருது. சீமான் அதை முன்னின்று நடத்துறாரு. இதை மறைக்கிறவன் எம்ஜிஆர், ஜெயலலிதா இன்னும் பழைய அறத பழசான செத்து போன இத்து போன அரசியலை பேசிட்டு இருக்கான். புரிய வேண்டாம். எம்ஜிஆர் மலையாளி, தமிழ் மீடியத்தை எடுத்தாரு இன்னும் அடிக்கிறாப்புல. எம்ஜிஆர் மலையாளி, முல்லை பெரியார்ல அணை பாதுகாப்பு உரிமை மலையாளிக்கு விட்டு கொடுத்தாங்கிறாரு. எம்ஜிஆர் சாரையாவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாங்கிறாரு. கடற்கரை அழக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி கெடுக்குதுங்கிறாரு சீமான். அவர் அதிமுகவில் உள்ள நான் பிரிம்சரி காஸ்ட் வாக்கை எடுத்து வளர்றாரு. எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அடியாள் சி.வி. சண்முகம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தேமுதிக இணைஞ்சிருச்சு, அதிமுக கூட்டணியை அவங்க நிராகரிச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதிமுக எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு. ஜெயிக்க முடியாது. எங்க அவங்க 36 விழுக்காடு இருந்தும் சீமான் எடப்பாடியை அவருக்கு ஆட்கள் நம்ம ராவணன் சகோதரர் அவரும் இடும்பவனம் கார்த்திக்கும் சபாநாயகருக்கு எதிரான போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. 23 விழுக்காடு அதிமுக ஓட்டு ரெட்டலைக்கு போயிட்டு, ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. இடத்தேர்தலாம் சொல்ல முடியாது. டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு 12 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட இவங்களுக்கு வந்திருக்கு. 50 பூத்துல அவங்களும் லீட் பண்ணிட்டாங்க. உங்க போராட்டத்தை ஆதரிச்ச சீமானுக்கு 1 விழுக்காடு ஓட்டு தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ தேமுதிக 19 தோல்வி, 24 தோல்வி. மீண்டும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியை நம்பி எப்படி பிரேமலதா அம்மையார் ஜெயிக்க முடியும்? முடியாது. சோ அவங்க முடிவெடுத்தாங்க. சீமான் மேட்டரை நான் இதுல சொல்றேன். தனித்து நிற்பது என்பது சீமானின் உறுதியான நிலைப்பாடு. சீமானின் நிலைப்பாடு டூ ஆர் டை, வெற்றி பெறுவேன், தமிழகத்தின் முதல்வராவேன்.
உறுதியாக நிற்பேங்கிறது சீமானின் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராட்டு எத்தனை தொழிலதிபர்கள், என்னுடைய தூரத்து உறவினர்கள், ஐயா நீங்க எம்எல்ஏ ஆகாண்டாம் ஐயா, ஐயா உங்களுக்கு 10-20 எம்எல்ஏ வராண்டாம் ஐயா, பாண்டே எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு பிரேமலதா அம்மையார் தெளிவா திமுக அணிக்கு போயிட்டாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் முடிவெடுத்து போயிட்டாங்க. இதுதான் 3 எலெக்ஷன்ல நடந்திருக்கு, 4வது எலெக்ஷன்லயும் இதுதான் நடக்க போகுது. கேம் ஓவர். விஜய் பக்கம் ஒரு பக்கம் காத்தடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பிரேமலதாவும் விஜய் மதிக்கல. ஒரு நாள் கூட பிரேமலதா விஜய் மதிக்கலையே. தினகரன் விஜய திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்னு தினகரன் சொல்லும் போதே அவரு விஜயகாந்த் மாதிரியா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு ரிசல்ட் தெரிஞ்சாதான் தெரியும்னு பிரேமலதா அம்மையார் ரொம்ப தெளிவா பேசினாங்களே. அவங்க என்னைக்கும் விஜய பல நிரூபிக்கிறதுக்கு முன்ன மதிக்கல. விஜயகாந்தோட எல்லாம் கீழேன்னு தானே சொன்னாங்க. கூட்டம் எல்லாத்திலுமே விஜயகாந்த் கிட்ட இல்லைன்னு தானே சொன்னாங்க. சோ அவங்க விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்ணல. சும்மா விஜய்க்கு எல்லாரும் ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தினமலர், தினத்தந்தி இவங்க எல்லாம் சும்மா எழுதிட்டு தெரிவாங்க. என்னமெல்லாம் ஸ்டாலின் தான் முதல்வருங்கிறது தினத்தந்தி எல்லாம் என்ன புரிஞ்சுக்குவாங்க, தினமலர் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஏனமோ ஒரு லிமிட்டோட தான் பேசுவாங்க, அடக்கிதான் வாசிப்பாங்க. இல்ல இன்னொரு பக்கம் தேமுதிக திமுகவோட இணைஞ்சிருச்சு. அதிமுகவுக்கு போகாம பிரிச்சு வச்சு திமுகவோட இணைச்சு வச்சது ரவீந்திரன் துரைசாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு சமூக வலைதளத்துல வருது. உண்மைங்களா? எங்க நாம சில கருத்துக்களை சொல்ல முடியும் எல்லா தலைவர்கள்ட்டையும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. முடிவெடுக்கவங்க தலைவர்கள் தான். அவங்களுக்கு தெரியும் எது சாதகம் எது பாதகம்னு. அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு கோர் கமிட்டி இருக்கு, கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க எண்ணங்கள் இருக்குது, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அந்த கருத்தின் அடிப்படையில அவங்க ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுல நாம எந்த ஒரு தலைவர் கேட்டாலும் சகாதேவ மாதிரி நம்ம கருத்தை சொல்லுவோம். இப்போ விஜய்கிட்ட கூட நம்ம என்ன சொன்னோம், சகாதேவ மாதிரி 39 போடுங்கன்னு சொன்னோம். சகாதேவ மாதிரி நீங்க ஒரு விஸ்வகர்மாவை பொதுச்செயலாளரை போட்டது கரெக்டுன்னு சொன்னோம். அவர் போடாதனால இன்னைக்கு மோடி கிட்ட மாட்டிட்டு நிற்கிறார். அவர் 39 போடாதது காரணம் அவருடைய மதவெறி அரசியல், அர்பன் நக்சல் அரசியல். 39 போட்டா ராகுல் காந்திக்கு ஒரு 5-6 சீட்டு தோத்து போகுங்கிறதுக்காக, மோடிக்கு ஒரு லாபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போடல. ஆனா நாம நல்லது தான் சொன்னோம். சகாதேவ மாதிரி எடுத்துக்கிடாதவர் இன்னைக்கு ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காரு. சிவகார்த்தியனை கண்டு அவர் கழிஞ்சிட்டு இருக்கிறாரு. சிவகார்த்தியனை கண்டு சொட்டுமோளு போடுறாரு. அதனால அவர் நாஞ்சில் சம்பத்தை தூண்டி விட்டு பராசக்தி படம் தோல்வின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு. எவ்வளவு வன்மம் காழ்ப்புணர்ச்சி இருக்கணும். பராசக்தி படம் வெற்றி படம். சிவகார்த்தியம் படத்திலே 400 ஷோ தான் சிவகார்த்தியம் படம் போடுவாங்க. 740 ஷோ முத நாள் போட்டாங்க. உள்ள ஹவுஸ் போச்சு. 700 ஷோ அடுத்த நாள் போட்டாங்க. எதிர்பார்த்த அளவு ஒரு பம்பர், ஒரு அமரன் மாதிரி போகல. பட் அமரனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சிவகார்த்தியன் படம் பராசக்தி படம் தான். இன்னைக்கு 2 கோடி பேரு அந்த சி தமிழ்ல ரெக்கார்ட் பிரேக்கா பார்த்திருக்காங்க அந்த படத்தை. ஆனா நீங்க மோடி கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தம்பி சகோதரர் நாஞ்சில் சம்பத்தை தூண்டி விட்டு சிவகார்த்தியனுக்கு எதிராக அரசியல் பேசுறீங்க. இது எவ்வளவு இழிவான செயல், எவ்வளவு கேடுகட்ட செயல். விஜய்க்கு இது தேவையா? நீங்க 39 கேண்டிடேட்டை போடுங்கன்னு சகாதேவ மாதிரி சொன்னேன். நீங்க ராகுல் காந்தியோட ஊதுகுழலாம் தொங்கு சதையா ஒட்டுண்ணியா இருந்துகிட்டு 39 கேண்டிடேட் போடாம ஜனநாயகத்துல உத வாங்கிட்டீங்க. 8ஆம் தேதியே சொன்னேன் உங்களுக்கு உத உண்டுன்னு. வருத்தம் தான் எனக்கு. ஒரு கலைப்படைப்பு விஜய் மட்டும் சார்ந்தது அல்ல, அது பலர் சார்ந்தது. ஆனா நீங்க ஒரு நாட்டின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி உங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. இந்த வாரிசு அரசியலின் மொத்த உருவம் பிளைட் ஆக்சிடென்ட்ல சஞ்சய் காந்தி செத்ததும் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த காங்கிரஸ் வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு தூய சக்தி, நல்ல சக்தி. என்ன நியாயம் விஜய் ப்ரோ? அதோட விளைவா ஜனநாயகம் படத்துல அடி வாங்கிட்டீங்க. கோலத்தனமா அதை நீங்க எதிர்க்க முடியாத கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க, ஹீரோக்கள் கிண்டல் பண்றாங்க, துணை நடிகர்கள் கிண்டல் பண்றாங்க, பாடலாசிரியர்கள், கதாசிரியர்கள், ஸ்டண்ட் பர்சன்ஸ் எல்லாமே உங்களை நக்கல் நையாண்டி அடிக்கக்கூடிய நிலையில வந்துகிட்டு சிவகார்த்தியம் படத்துக்கு எதிராக வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நீங்க நாஞ்சில் சம்பத்தை தூண்டி விட்டு பேசுறது எவ்வளவு தப்பு. திருந்துங்க. அது மாதிரி இந்த இன்னொரு உங்களுக்கு ஆதரவான ஒரு சகோதரர் மோடி சிவகார்த்தியனை பார்த்ததுல பின்னணி இருக்குன்னு போடுறீங்க. அனைத்து சமூக மக்களுக்கும், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு
தம்பி சிவகார்த்தி. அவங்க அப்பாவோட தியாகம் பெருசு, அதை நாங்க மதிக்கிறோம். அது வேற விஷயம். சிவகார்த்தியின் தந்தை தாஸ் ஐயாவுக்கு தியாகத்தை நாங்க மதிக்கிறோம். கமலஹாசனின் தந்தை சீனிவாச ஐயங்காருக்கு தியாகத்தை நாங்க மதிக்கிறோம். சென்டிமெண்டா எங்களுக்கு மதுரை மக்கள் தொண்டர் அழகர் சாமி நாயுடு, விஜயகாந்துக்கு தந்தை, அவரோட தியாகத்தையும் அவருடைய மக்கள் தொண்டையும் நாங்க மதிக்கிறோம். அது எங்க சென்டிமெண்ட்ல நாங்க மதிக்கிறோம். எப்படி ஐயா அழகர் சாமி நாயுடார் மதிக்கிற மாதிரியோ அதே மாதிரி தாஸ் ஐயாவை மதிக்கிறோம். அதே மாதிரி நாங்க சீனிவாச ஐயங்காரையும் மதிக்கிறோம். நீங்க அனைவருக்கும் பொதுவான சிவகார்த்திகேயனை உங்க ஒரு ஆதரவாளரை வச்சு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் எக்ஸ்தலத்துல பதிவிடுறீங்க. அவரும் எனக்கு சகோதரர் தான். அந்த சகோதரர் திரை சம்பந்தமா சில விஷயங்களை பொதுவா சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தான். அவரை தூண்டி விட்டு பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்லை விஜய். நீங்க ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண முடியாத பரிதாபமான நிலையில இருந்துகிட்டு அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத நிலைமையில இருந்து சுத்தி இருக்கவனே நீங்க கோழைத்தனமான ஆளு, மோடி எதிர்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அந்த கோபத்தை சிவகார்த்திகேயன் மேல எதுக்குறதெல்லாம் தேவையற்ற விஷயமா தான் விஜய்க்கு நான் பாக்குறேன். இன்னும் உங்களுக்கு அது எதிர்வினையை தான் ஏற்படும். இப்போ தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார் திமுக கூட்டணியில்? 8+1 10+1 வரை இருக்கலாம். ஓ, 8 to 10+1. மற்ற விடுதலை சிறுத்தைகளோட அதிகம். விடுதலை சிறுத்தைகள் என்னங்கிறது வரும்போது பார்க்கலாம். நிறைவா ஒரு கேள்வி சார். இப்ப தேமுதிக எல்லாம் கூட்டணி எல்லாம் செட் ஆயிடுச்சு. கிரவுண்ட் லெவல்ல இப்ப களத்துல ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னா ஆப்போசிஷன்ல கொஞ்சம் கூட வராதா? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல எடப்பாடி தான் பெரிய லெவல்ல இருக்கிறார். ரெண்டாவது சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி என்டிஏ பலகீனப்படுத்தி, என்டிஏ ஏன் பலகீனப்படுத்துதுன்னா ரங்கராஜ் பாண்டே சகோதரர், கல்யாண் ராமன்ஜி, தங்கராஜ் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். ஆர்கே நகர்ல நோட்டா கீழே பிஜேபி போனதுனாலதான் தமிழிசை மேலோட பொறாமையில கல்யாண் ராமன்ஜி கூட அதுல இருந்திருப்பாரு. எங்க நோட்டா கீழே கட்சியை கொண்டு போனால்தான் தமிழ் தேசியம் எழும்புது. உண்மையா பொய்யா? நான் பொய்யா சொல்றேன். நீங்க விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள நின்று 29 விழுக்காடு எடுத்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அடிச்சு எடப்பாடிக்கு ஊழலை சொல்லி தற்கூரின்னு சொல்லி 50 பூத்துகள்ல அதிக ஓட்டு எடுத்து உதயசூரனை எடுத்து பணபலத்தை மீறி சாதிச்ச பிறகு ஈரோடு கிழக்குல நிற்காம களத்தை சீமான் கையில விட்டுட்டு போனதுதான் என்டிஏ பலகீனப்படுது. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான களத்துக்குள்ள சீமான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ இதெல்லாம் என்டிஏ ஓட்டுகள் சீமானுக்கு விழுந்து சீமான் வளருவாரு. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு சீமான் வளருவார். இந்த 2 ப்ராசஸும் நடக்கும். இந்த 2 நடந்தாலும் திமுக அணிக்கு அடுத்தபடியா எடப்பாடி தான் 20 விழுக்காடு வாக்கு பாராளுமன்றத்தில் எடுத்தாரு. அவரால் கொஞ்சம் ஸ்ட்ராங் அசம்பிளி கேண்டிடேட் எல்லாம் போட முடியும். என்றாலும் இந்த 5000 ரூபாயும் தேமுதிக சேர்றது, ஓபிஎஸ் சேர்றதெல்லாம் மன வலிமை இழந்திருப்பாங்க. சீமான் களத்துக்குள்ள இருந்து அடிச்சு அறிவார். அவர் மன வலிமையோட ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற அந்த இதை திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பிராண்டிங்ஸ்கி வர்சஸ் கல்லு, இலவசங்கள் வர்சஸ் நாட்டின் வளர்ச்சி, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வெர்சஸ் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கிறது, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு, இப்படி பல இஷ்யூ எடுத்துக்கிட்டு சீமான் களத்துக்குள்ள போகும்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்துவாரு. என்டிஏ ஓட்டும் என்டிஏ திராவிடத்துக்கிட்ட போய் தமிழ் தேசியம் தான் திராவிடத்துக்கு எதிர்ங்கிற அந்த ரோலை ஆர்கே நகர்ல விட்டு கொடுத்த மாதிரி, அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு விட்டு கொடுத்த மாதிரி ஈரோடு கிழக்குலயே விட்டு கொடுத்துட்டாங்க. இது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நான் தரவுகளோட சொல்றேன், நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். என் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ மிலிட்டண்டா இல்ல, நீ அக்ரெசிவா இல்ல, நீ சொதப்பலா விழுந்துட்ட, நீ ஊழல் கட்சி திமுக அண்ணா திமுக சேர்ந்துட்டு ஒண்ணு கூட கூட்டணி போயிட்டேன்னா ஓட்டர்ஸியா எப்படி நிற்பான்? அதெல்லாம் இப்ப மேட்ரு. 3.8 2019 சீமான் எடுத்துட்டாரு. 3.7 தான் பாஜக எடுத்தாப்பல. ஏன்? உலகமாக ஊழல் கட்சி அண்ணா திமுக கூட்டணி போனது சீமான வளர்த்து விட்டது. நான் உண்மையை தானங்க சொல்றேன். ரங்கராஜ் பாண்டே மேல கோவப்பட்டும் அர்த்தம் இல்ல, கல்யாண் ராமன்ஜி கோவப்பட்டும் அர்த்தம் இல்ல, தங்கராஜ் சகோதரர் கோவப்பட்டும் அர்த்தம் இல்ல. நான் தரவுகளோட உண்மையை சொல்றேன். நீ ஏன் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நான் மோடிக்கு எவ்வளவு விசுவாசமானவன் உறுதியானவங்க மோடிக்கு தெரியும். கண்டவங்களுக்கெல்லாம் அதை எனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடி நீச்சுன்னு சொன்னா அதை சொன்ன பிரியங்கா காந்தி, இந்திரா காந்திக்கு பேத்திய எச்சி பெண்மணி லீச்சுன்னு நான் தான் சொன்னேன். மணிசங்கர் லீச்சு எச்சி பையன்னு சொன்னேன். அது எங்களுக்கு தான் அது தெரியும். நாங்க தான் அதை பேச முடியும். மோடி கிட்ட நாங்க உறுதியா இருக்குங்கிறதுக்கு எவனுக்கு சர்டிபிகேட் எங்களுக்கு தேவையில்லை. ஜேடிஎஸ் உடனே கூட்டணியில சேர்க்கணும்னு சொல்லி அண்ணாமலை மூலமா PL சந்தோஷ் மூலமா சேர்த்து ஓல்டு மைசூர்ல பெரிய வெற்றியை பெறதுக்கு எங்களோட ஐடியா தான் காரணம்.
சரண் சிங்ஜி பேரன் ஜெயந்த் சௌத்ரி ஜாட் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணதுக்கு உடனே சேர்க்கணும்னு சொன்னது நாங்க. ஏன் மகாராஷ்டிரால பெரிய வெற்றியை பெற்றதும் கூட மராத்தா கோபம் நாளைக்கு மோடியை பாதிக்க கூடாதுன்னு சிந்திக்கிறவங்க நாங்க. ஸோ அது நாங்க மோடிக்கு கரெக்டா இருப்போம். நாங்க கரெக்டா இருக்கனால தான் எங்க கருத்தை கேட்டு அத்தனை பேர் கருத்தையும் புறந்தள்ளி சசிகலா அம்மையார் விஷயத்துல மோடி நடவடிக்கை எடுத்தாரு. இப்போ எத்தனை பேர் கருத்தை மீறி விஜய்க்கு பாடம் படிச்சு கொடுத்தாருன்னா எங்க கருத்து தான் அதுக்கு காரணம். பட் நாங்க மோடி கிட்ட உண்மையை சொல்லுவோம். 35 எம்பி சீட்டுக்கு மேல ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னோம். 48 விழுக்காடு எடுப்பாருன்னு சொன்னோம். இப்பவும் 45% வாக்குக்கு மேல இவர் ஸ்டாலின் எடுப்பாருங்கிறத நாங்க தான் சொல்றோம். சோ இந்த களம்ங்கிறது சீமானுக்க வளர்ச்சிங்கிறது காரணம். இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட போய் விழுறதுதான் காரணம். ஈரோடு கிழக்கு களத்துல பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு நிற்கும் போது அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காய்ச்சலையும் களத்தை விட்டு ஓடுனதுதான் காரணம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு களத்துக்குள்ள வராத விஜய் அடிக்கிறாரு சீமான். களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு சீமான். களத்துக்குள்ள விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்குல நிற்காத என்டிஏ அடிக்கிறாரு. களத்துக்குள்ள நிற்காத காங்கிரஸையும் ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், கார்த்திக் சிதம்பரம், அந்த ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையுமே காங்கிரஸ் திமுக கொடுத்துட்டு களத்துக்குள்ள வராத கோழை நாயின்னு ராகுல் காந்தியும் சேர்த்துதான் அடிக்கிறாரு. எல்லா களத்திலும் நிற்கிறாரு. அது அவருக்கு பிளஸ். எல்லா களத்திலும் நின்னவர் தான் கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தினாரு. கமலஹாசன் 2.0 வாட்டு விஜய் நிற்கிறாரு. அவரை ஏன் பலகீனப்படுத்த மாட்டாரு? நான் தரவுகளோட சொல்றேன், நடந்த விஷயத்தின் தன்மையை வச்சு சொல்றேன். இதுதான் பெரும்பாலும் நான் சொல்றது 10-8 சரியா இருக்குது. இப்பவும் 10-8 எனக்கு நான் சொல்றது சரியா வரும். இது போலரைசேஷன் பாயிண்ட்ல திமுக தேமுதிக கூட்டணி வின் 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 ஃபார் ஆல். நிறைய விஷயங்களை பயிர் முடியும்.